திருப்பரங்குன்றம் மலைக்காக தன்னுடைய இன்னுயிரை விட்ட தியாகி பூர்ணச்சந்திரனுடைய தியாகத்திற்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஜனவரி 6 மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல இருப்பது தீபத்தூணு தான். அந்த தீபத்தூணுல தீபம் ஏற்றலான்னு நீதி அரசர்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு நீங்க ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேடு கட்ட இந்து விரோத திமுக அரசாங்கம் தாக்கல் பண்ண மனுவை தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பளிக்கும் போது அவர் பார்ப்பனர், ஜாதி ஆதிக்கவாதி, அது மட்டும் கிடையாது அவர் RSS காரரு, சங்கி மங்கின்னு அவருடைய சாதியை வைத்து இங்க இருக்கக்கூடிய எலும்பு துண்டுக்காக திங்கக்கூடிய நாய்கள் பொழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தீர்ப்பளிச்ச 2 நீதி அரசர்களுடைய பெயர் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன். இவங்க 2 பேருமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்க. ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மீது சாதிய வன்மத்தை வைத்து பேசின எந்த நாய்க்காவது இந்த 2 நீதி அரசர்கள் அப்படி பேசுவதற்கு தெம்போத்திராணி இருக்கா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரும்பான்மை சாதியில இருக்காங்க. அப்படின்னா அவங்கள பத்தி அப்படி தப்பா பேசினா வாக்கு போயிரும்னு மூடிக்கிட்டு இருப்பானுங்க இந்த திமுக புற வாங்கி திங்கக்கூடிய பயலக. இப்பவும் கேட்கிறோம், திருப்பரங்குன்றம் மலை மேல இருப்பது தீபத்தூணுன்னு சொல்லியாச்சு. அங்க தீபம் ஏற்றுவதுல எந்த இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இந்து விரோத திமுக அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இப்ப உடனே என்ன பண்ணுவானுங்க, சுப்ரீம் கோர்ட் போவானுங்க. தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் உண்டியல்ல போட்ட காசு, அதாவது இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் ஏதோ ஒரு வக்கீலுக்கு ஃபீஸ கட்டுவானுங்க. 50 லட்சம் 60 லட்சம்னு ஒவ்வொரு இயரிங்க்கும். ஏண்டா நீங்க மூடிக்கிட்டு தீபம் ஏற்றீங்கன்னா இந்துக்களோட பணத்தை செலவழிக்கவும் முடியாது, இந்துக்களும் நிம்மதியா இருப்பாங்க. எதுக்காக இந்துக்களை தொடர்ச்சியா இந்த தீபத்தூணை வச்சு இந்த திமுக அரசாங்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? எந்த இஸ்லாமியருக்காவது பிரச்சனை இருக்கா? எதுவுமே கிடையாது. இஸ்லாமியர்களும் அங்க சந்தனக்கூடு திருவிழாவை நல்லபடியா தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு எந்தவித பிரச்சனையும் அங்க கிடையாது. தர்கா வருவதற்கு முன்னாடியே தீபத்தூண் இருந்திருக்கு. தர்கா வருவதற்கு முன்னாடியே அங்க தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்துக்களுக்கு தான் அதிகப்படியான உரிமை இருக்கு. இதனால யாரோட மனசும் புண்பட போறது கிடையாது. திமுக அரசாங்கம் தான் மத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க.